உண்மையாய் தன்னுடைய நாமத்தை நம்பி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவருக்கு உதவி செய்வார் தான். ஆனால் எவ்விதமான குணத்தோடு தன்மையோடு அவரை நோக்கி கூப்பிடணுமா? பக்தன் தன் அனுபவத்தை சொல்றார், கேட்போமா? சங்கீதம் 101:3. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. 2 காரியத்தை இதுல கவனிக்கலாம் நம்ம. ஒண்ணு, தீங்கான காரியம் என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, தொலைக்காட்சியில வருது எல்லாமே நல்ல விஷயமா அல்ல நல்ல செய்தியா என்று பார்த்தால் அல்ல, தீங்கான காரியங்கள். இதை கேட்கிற அன்பர்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக கையில் வைத்து பயன்படுத்துவது மொபைல், அதுலேயும் தீங்கான காரியங்கள் உண்டு. அதே போல் கம்ப்யூட்டர் அல்லது எதை எடுத்துக்கொண்டாலும் தீங்கு உண்டு. ஆனால் உண்மையாக பக்தன் சொல்கிறான், வழி விலகுகளுடைய காரியங்களை நான் வெறுக்கிறேன், அதை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன்றான். ஆக சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு, படிக்கிற பிள்ளை எந்த ஸ்கூல்லையும் நல்லா படிக்கணுமாங்க. அதே போல் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக நீதியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் தீங்கான காரியத்தை தங்கள் முன் வைக்க மாட்டாங்க. 2வது, கர்த்தரை விட்டு விலகி போகிற கூட்டத்தில் சேர மாட்டாங்க. அதாவது வசனத்துக்கு விரோதமாய் துருபதேசங்களையும் பொய்யும் பிணைத்து இன்றைக்கு உலக ஆசைக்கும் பொருளாசையும் அடிப்படையாக வைத்து போதிக்கிற அந்த கள்ள போதகங்களுக்கு தங்களை விலக்கிக் கொள்வார்கள். நீங்கள் எப்படி என்பதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தயவு செய்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்க. நம்முடைய கண்களையும் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் தன் ரத்தத்தால் இப்போ கழுவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? நிச்சயமாய் நீ பார்க்கிறீரப்பா. எங்கள் கண்களை நாங்கள் தீங்குக்கு முன்பாக வையாதபடி எங்கள் கண்கள் பரிசுத்தராக உம்மை நோக்கி பார்க்கட்டும். துதிக்க ஆராதிக்க எங்கள் நாவை பயன்படுத்துவது போல எங்கள் இருதயத்தில் உம்மை பற்றுகிற பயமும் பக்தியும் வசனத்தை குறித்த அறிவும் தாகவும் பற்றி எறியட்டும். கள்ள போதகர்களுக்கும் போதனைகளுக்கும் முற்றிலும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வேலெடுத்து காப்பீராக. இதோ இன்னுடைய நேரம் ஜெபித்த யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக தேவனை நோக்கி பார்க்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.